நம்ம பெரிய பாவக்காய் வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இப்படி ரவுண்டாக வெட்டி இன்னைக்கு நல்லா சிப்ஸ் மாதிரி போட போகிறோம். இப்படி நல்லா வெட்டிக்கிறோம். இப்படி வெட்டிட்டு இந்த உள்ளுக்கு இருக்கிற விதையை எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு வெறுதாக போடணும். நல்லா ரொம்ப தடியாக போடக்கூடாது. தடியாக போட்டோம்னா கொஞ்சம் வேகும் போது நல்லா முறுமுறுன்னு வராது. முறுமுறுன்னு இருக்க வேண்டாம், ஓரளவு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம தடியாக போடும்போது என்ன ஆகும்னா நம்ம பொரியல் பண்ண மாதிரி ஆயிரும், சவுக்கும். இந்த மாதிரி நம்ம வெட்டி எல்லா காயும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பாவக்காயை வந்து இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கோம். நல்லா அந்த ரோலாக வெட்டியிருக்கோம். அந்த விதையை பூரா எடுத்துட்டு நல்லா பச்சுன்னு இருக்கு. நல்லா புது காய். அந்த விதையை மட்டும் நல்லா க்ளீனாக எடுத்துடணும். விதை இருந்தால் ஒன்றும் செய்யாது, ஆனால் நமக்கு சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி ஒரு விதை ஒரு மாதிரியாக இருக்கும், முத்தின விதை. பிஞ்சு விதைனா நம்ம அப்படியே போட்டுடலாம், ரோலாக வெட்டி போட்டுடலாம். அந்த விதையோடு சேர்த்து சாப்பிட்றலாம். இப்போ இதை வந்து நம்ம மசாலா போட்டு பிரட்டுவோம். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குருவோம். இது வந்து நான் பாவக்காய் சிப்ஸுக்கு மாவு. கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்குருவோம். இது வந்து மசாலா பொடி. இது வந்து அவங்க மீன் பொரிக்கிற பொடி. நம்ம வீட்டு பொடியும் போடலாம். பாவக்காய் நிறையா இருக்கிறதுனால கூட கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். இந்த மாவு வந்து நமக்கு நல்ல கலராக வரும். ஏன்னா இது காஷ்மீர் மிளகா பொடிங்கிறதுனால நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இந்த மீன் பொரிக்கிற பொடி வந்து ஒவ்வொரு கம்பெனியில் உள்ள பொடி நல்ல கலர் கொடுக்கும், ஒன்று ஒன்று லேசாக வெளுத்தாப்பில் இருக்கும். இப்போ நமக்கு மாவு காய் போட்டு கட்டுற போது நமக்கு நல்ல கலராகிடும். இப்போ வந்து நம்ம பாவக்காயை போட்டுக்கிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம புரட்டும் போது தான் இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஒட்டும். நம்ம ஒடுக்கமாக இருக்கிற பாத்திரம்னா நமக்கு ஒட்டாது, காய் உடஞ்சி போயிடும். இந்த நமக்கு ரோலாக இருக்கிறதுனால அது ரெண்டாக உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் போட்டு நம்ம பிரட்டணும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காயை எடுத்து போடுவோம். தனித்தனியாக நம்ம போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். மொத்தமாக அள்ளியும் போடலாம். நமக்கு வந்து காய் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கணும், நல்லா ஒன்றுவோட வேகாது. இதை போட்டு உடனே நம்ம வந்து கரண்டியை விட்டு கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கிண்டினோம்னா காய் வந்து நல்லா வெந்துடும். நம்ம உடனே கிண்டினோம்னா அந்த மசாலா எல்லாம் கரண்டுரும். இது ஒன்று ஒன்றா போடுறது கொஞ்சம் லேட்டாகத்தான் ஆகும். நம்ம உடனே அள்ளி எடுத்து தூக்கி விட்டுட்டோம்னா சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு மொத்தமாக போட்டோம்னா எல்லா மசாலாவும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு கையில் பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிரும். தனித்தனியாக போட்டோம்னா நம்ம அள்ளும் போது உதிரியாக வரும். ஓரளவு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி நம்ம ரொம்ப கிண்டனோம்னா அந்த மேலே ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் வந்து அப்படியே எண்ணெய்க்குள்ள விழுந்துடும். இன்னும் ஒரு பக்கமும் நல்லா வேகணும். நம்ம இது பொரிச்சது போக மிச்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறுறதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து ஏதாவது பொரிச்சிக்கலாம். சிக்கனு மீன் இதெல்லாம் நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னா பொரிச்சிட்டு மறுநாள் நம்ம ஏதாவது மீன் பொரிக்கிறோம், சிக்கன் பொரிக்கிறோம் அப்படின்னா பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தூக்கி எண்ணெயை வெளியில் ஊற்றிடணும். நம்ம அந்த எண்ணெயை நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்கு அது கெடுதியான பொருளாயிரும். அதனால் காய் பொரிக்கிறதுனால ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எந்த காய் பொரிச்சாலும் சரி, நம்ம காய் வகைங்கும் போது எண்ணெய் வந்து வாடை வராது, நல்ல ஒரு மணம்தான் இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. சூடாக சாப்பிட்டோம்னா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சவுக்குன்னு பதமாயிரும். பதமானாலும் இது வந்து சாம்பாருக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம மற்ற காய் தொட்டு சாப்பிட்றத விட பாவக்காய் இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணி நம்ம சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா சோறு கொண்டான்னு இருக்கும். நல்லா ஒரு இதாக இருக்கும். சாம்பாருக்கும் இந்த பாவக்காய்க்கும், பாவக்காய் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பாவக்காய் வந்து நம்ம புதுசாக வெட்டி போட்டு
மசாலா போட்டு தேங்காய் பூலாம் போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணினாலும் அதுவும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தான் பாவக்காய் மொத்தத்தில். அதுக்கு மேலே போனால் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மற்ற புளிக்குழம்பு இதுக்கெலாம் இது எடுபடாது. புளிக்குழம்புக்கு பாவக்காய் நல்லா இருக்காது. இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பாவக்காயை வந்து பொரித்து எடுத்துட்டோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதை சூடாக சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். நமக்கு ஆற என்ன ஆகும், பதமாயிரும். இதை எப்படி பதமானாலும் சாப்பிட்றதுக்கு கசப்புத்தன்மையே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் மாதிரி கசக்காது, நல்லா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.